நிமிர்ந்த நன்னடை ரோஜா ரோஜா நேர்கொண்ட பார்வை ரோஜா வெண்படி ஹே 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 மடமையின் முடிவே ரோஜா ரோஜா புதுமையின் தொடக்கம் ரோஜா வெண்படி ஹே 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 வளர்ப்பிறை கனவே ரோஜா ரோஜா வைகரி சிவப்பே ரோஜா வெண்படி தானி சமா மபகமனி சாரி பாகமபனி ரோஜா ஹோ ரோஜா ரோஜா ஹோ ரோஜா பூக்களின் தலைவி புதுமையின் புதல்வி சிறகுகள் விரித்திடும் வானவில் குருவி பூக்களின் தலைவி புதுமையின் புதல்வி சிறகுகள் விரித்திடும் வானவில் குருவி சுட சுட இறங்கிடும் சூரிய அருவி அடடடடடடடா நைஸ். இவர் எப்படி நிக்கிறார் பாரு. எல்லா போட்டோஸ்மே ரொம்ப நல்லா வந்திருக்குல்ல. இதுல உங்களுக்கு பிடிச்ச போட்டோவை சொல்லுங்க. நான் தாலி கட்டும்போது தலை குனிஞ்சு ஒரு ஸ்பெஷல் வெக்கம் கொடுத்த பாரு, அந்த ஸ்டைல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதைத்தான் சொல்லுவீங்கன்னு நானும் எதிர்பார்த்தேன். ஆமா, சுந்தரி விஷயமா உங்க மாமா கிட்ட, அதான் எங்க அப்பா கிட்ட கேட்க சொல்லியிருந்தேனே, என்னாச்சு? அந்த விஷயத்துல அவர் உங்களை விட மௌன சாமியாரா இருக்காரு. என்ன சொன்னாரு? அவரு பழைய விஷயங்களை கிளறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஷாக்கா இருப்பியே. பின்ன உயிரோட இருக்கிறவங்களே செத்து போயிட்டு தான் சொன்னா யாருக்கு தான் ஷாக் ஆகாது? கையோட இன்னொரு ஷாக்கிங் நியூஸும் சொல்றேன், கேட்டுக்க. சுந்தரிக்கு எங்க அப்பா 20 வருஷமா திதி கொண்டாடிட்டு இருக்காரு, தெரியுமா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். ஹலோ ஹலோ, கட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ஆச்சரியங்கள் இன்னும் பாக்கி இருக்கு. ஹலோ ஹலோ, யார் இது? சும்மா சும்மா போன் பண்ணி ரிங் பண்ணி டார்ச்சர் பண்றாங்க. நேத்து நமக்கு இப்படி ஒரு பிளாங்க் கால் வந்துச்சு. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, வேணும்னு நம்ம கிட்ட போன் பண்ணி விளையாடுறான். நேரம் கிட்ட நேரத்துல போன் பண்ணி கட் பண்றானா? அது சங்கரா இருக்குமோ? ரோஜா, நீ நினைச்சது ரொம்ப கரெக்ட். போன் பண்ணது நானே தான். அப்பா, என்னப்பா அவ முன்னாடி என்ன அவமானப்படுத்துறீங்களா? 1000 தான் இருந்தாலும் நான் உங்க பையன். கடைசி காலத்துல எனக்கு கொல்லி வைக்க போறவன் நீதாங்கற, அதானே? டேய், நீ எல்லாம் எனக்கு கொல்லி வச்சு என் கட்ட வேகாதடா. மாமா, காலங்காத்தார பேசுற பேச்சா இது? ஏன் இப்படி ஒரு சின்ன விஷயத்தை பெருசுபடுத்தி அவரை நோக்கடிக்கிறீங்க? முதல்ல நீங்க போங்க. என்ன அடக்கி வைக்கிறதுலே குறியா இருக்காத. அவன் இப்படி கெட்டு ஒழிஞ்சு போயிருக்கானா அதுக்கு முக்கிய பங்கே உனக்கு தான் இருக்கு. அதைத்தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சுதே. சும்மா இந்த கை நீட்டுற வேலை எல்லாம் வேணாம். பதிலுக்கு நானும் கை ஓங்கின அப்புறம் பழையபடி நெஞ்சு புடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓட வேண்டியதா. ஒழிஞ்சு போனா பெத்தவன் சாபத்தை சம்பாரிச்ச புள்ள உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல. போ, எக்கடாவது கெட்டு போ. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேசினா காலில் போட்டிருக்க பாரு, அதை கழட்டி அடுறான். மாமா, நீ நினைச்சதெல்லாம் நடந்துச்சுல. நேத்து ஆபீஸ்ல நடந்ததுக்கு இன்னைக்கு எங்க அப்பாவை தூண்டி விட்டு பழி வாங்கிட்டல. இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குடி. இன்னும் ரோஜா ரோஜான்னு புலம்பிக்கிட்டு இருக்கிய, உனக்கு வெக்கமா இல்ல? அவ உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த மகேஷ் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்தாவது ஆம்பளையா வீராப்பா நடந்துக்கடா, இல்லைன்னா கெட்டு சீரழிஞ்சு போயிடுவேன். நீ சந்தோஷமா குடும்பம் நடத்துறேன்னு அப்பா சொல்றாரு. அத பொய்ன்னு நான் நிரூபிக்க வேணா?
சீக்கிரமா வா ரோஜா, வந்து போனை எடு, வா. என்ன ரோஜா இவ்வளவு லேட்டு? பம்பர மாதிரி பரபரப்பா சுத்த வேணாம், வா வந்து போனை எடு. சாரி மாமா, இந்தாங்க காஃபி குடிங்க, நான் போன் எடுக்கிறேன். இருக்கட்டும்மா, நானே அட்டன் பண்றேன். ஹலோ. என்னது ஹலோன்னு ஒன்று கட் ஆயிடுச்சு. காஃபி பிரமாதம்மா. ஹலோ. என்னம்மா இது? யாரோ ஒருத்தர் ரிங் பண்றாங்க, இங்க எடுத்ததும் கட் பண்ணிடுறாங்களே. தெரியலையே மாமா. ஒருவேளை மகேஷ் மேல இருந்து செல்ல டயல் பண்ணிட்டு கட் பண்றானோ? அவன் எப்பவுமே இப்படிதாம்மா, அப்பப்போ என்னை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது விளையாடுவான். மேல போய் பாரு. இல்ல மாமா, அவர் குளிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஃபோன் பண்ணது யாரா இருக்கும்? என்ன ரோஜா, உங்க வீட்டுல ராஜசேகர் அங்கிளா போன் ஆபரேட்டரை உட்கார வச்சிட்டீங்களா? மாமா, நான் எடுக்கிறேன் மாமா போனு. விடுமா, நான் அட்டன் பண்றேன். ஹலோ, யார் பேசுறது? ஓகே, ஆபீஸ் போய் அட்டாக்க ஆரம்பிப்போம். ஓகே. யார் மாமா போன்ல? யாருன்னு தெரியலம்மா, ஆனா நிச்சயமா ஆம்பளை குரல் தான். லைட்டா சிரிச்சுட்டு போனை கட் பண்ணிட்டான். எவனோ விளையாடுறான். இதே மாதிரி 2 தடவை பிளாங்க் கால் வந்துச்சு, இது 3வது தடவை. இது சங்கரா தான் இருக்கும். கடவுளே, அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து என் வாழ்க்கையை காப்பாத்து. சார். வாப்பா, உட்காரு. என்ன சார், ஏன் ஒரு மாதிரி கலக்கமா உட்காந்துருக்கீங்க? சங்கரோட மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? ஆமாப்பா, அவனால இந்த குடும்பத்தில் உள்ள சந்தோஷம், நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. படுக்க போறப்ப சண்டை, விடிஞ்சு எழுந்திருச்சோன்னு சண்டைன்னு ஒரே காட்டு குச்சலா போயிடுச்சு. என்ன வழக்கம் போல் அஞ்சலி திட்டி அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டானா? ஆமாப்பா, என் மேல இருக்கிற கோவத்தை அவ மேல காட்டுறான். அனாதைன்னு அவளை வார்த்தையாலே கொள்றான். அஞ்சலி இப்ப எங்க சார்? அது ஒரு வெகுளி. அத்தனை திட்டையும் வாங்கிக்கிட்டு அவன் பின்னாடியே ஆபீஸ்க்கு ஓடுது. சார், நீங்க போக வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? நான் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடுறான். சரி விடுங்க சார், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவன் இப்படி அஞ்சலி அவமானப்படுத்துவான்? ஒரு கட்டத்தில் அவனே வெறுத்து போய் தன்னுடைய தப்பை உணர்வான் சார். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியாவே இருங்க. எனக்கு என்னவோ வர வர அந்த நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருதுப்பா. பெத்த மகனை ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்லைன்னு நாளைக்கு யாராவது ஒருத்தர் கேட்டா அந்த நிமிஷமே உயிர் போயிடும்பா. ஐயோ, ஆனால் நீங்க ரொம்ப தான் சார் யோசிக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. ஆமா, நீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா? ஆச்சுப்பா. டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்களா? இன்னும் இல்ல. அட என்ன சார், நீங்க முதல்ல உங்க உடம்ப பத்தி கவலைப்படுங்க சார், அப்புறம் மற்ற விஷயங்களை பத்தி பாத்துக்கலாம். டேப்லெட் அந்த அலமாரில தானே இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சார், உங்களுக்கு டேப்லெட்டுக்கு காஃபி வேணுமா, டீ வேணுமா சார்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்பா. அதெல்லாம் நீங்க ஒன்றும் சொல்லக்கூடாது. டேப்லெட் எடுத்துட்டு உங்களுக்கு பால் சூடாக்கி எடுத்துட்டு வரேன். ஓகே? யாரு இவன்? எதுக்காக நம்ம குடும்பத்து மேல இவ்வளவு பிரியமா நடந்துக்கிறான்?
இதெல்லாம் எந்த ஜென்மத்து பந்தம்னு தெரியலையே. ஃபோன் பண்ண ராஜசேகர் எடுக்கிறாரு. ரோஜா, என் கையில நீ மாட்டவே மாட்டேங்கிறியே. மே கமின் சார். கமன். குட் மார்னிங் சார். உங்க இளவரசி வந்துட்டாங்களா? யார சார் கேக்குறீங்க? அஞ்சலி அம்மாவை தான் கேக்குறேன். வந்துட்டாங்க. இப்பதான் ஆட்டோ விட்டு இறங்கி உள்ள வந்தாங்க. வந்தாச்சான்னு மட்டும் தான் கேட்டேன். ஆட்டோல வந்தாங்களா இல்ல ஆட்டுக்குட்டி மேல வந்தாங்களான்னு கேட்கல. வந்தாச்சு. சரி, அவகிட்ட போய் நேத்து நான் சொன்னதை இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துங்க. சரி சார். ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நேத்து மாதிரி அஞ்சலிக்காக பறிஞ்சு பேசுறதெல்லாம் விட்டுருங்க. ஓகே? சரி சார். வயசுல பெரியவங்க, ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஹலோ தம்பி, நான் ராமகிருஷ்ணன் ஜோசியர் பேசுறேன். சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி மகேஷ்க்கும் ரோஜாவுக்கும் சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி வைக்கிற 4 நாள் கெடு நேத்தோட முடிஞ்சு போச்சு. ஓ காட். ஆமால. சரி, நீங்க வீட்ல இருங்க. மேற்படி என்ன சொல்லி தள்ளி வைக்கலாங்கிறத நான் யோசிச்சு ஃபோன் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. மீனாட்சி பாட்டிக்கு ஒருத்தி இருக்காளே, அவ இந்த விஷயத்துல புகுந்து குட்டியை குழப்பிட்டா. என்ன சொல்றீங்க? அந்த பாட்டி ராஜசேகர் வீட்டுக்கு வந்திருக்கா. தள்ளி போன சாந்தி முகூர்த்தத்தை கேள்விப்பட்டு வேறொரு ஜோசியரை கூட்டு வந்து நாள் குறிச்சு முகத்துல கரிய பூசிட்டா. அப்படியா? எனக்கு சாந்தி முகூர்த்தம் இன்னைக்குதான். உங்க அல்ப காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு நல்ல மனுஷனோட மதிப்பை கெடுத்துட்டேன். இனிமே எனக்கு போன் பண்ணாதீங்க. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தமா? நடக்க விட மாட்டேன் ரோஜா. மகேஷோட நிழல் கூட நான் உன் மேல பட விட மாட்டேன். ரொம்ப நல்லா இருந்ததுல. இல்லைங்க. சூப்பர். ஆமா. கடவுளே, மறுபடியும் சங்கர் தான் ஃபோன் பண்றேனா? ஹலோ. சொல்லுங்க. யார் மாமா ஃபோன்ல? மீனாட்சி பாட்டிமா. ஆமாம்மா. நம்ம ஜோசியருக்கு என்ன குழப்பம்னு தெரியல. ஆனா நீங்க அனுப்புற ஜோசியர் தெளிவா இருக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி நான் இன்னைக்கே ஏற்பாடு பண்ணிடுறேன். தேவையில்ல. நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்து சிரமப்படணும்? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு உங்க ஆசீர்வாதம் இருந்தா அதுவே போதும். சரிம்மா. மகேஷ், இன்னைக்கு நீ கண்டிப்பா ஆபீஸ்க்கு போயே ஆகணுமா? ஆமாப்பா. சரி, அப்ப நீ சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் வந்துடணும். ஏன்பா அப்படி என்ன அவசரமான வேலை? உங்களுக்கு வேணா அவசரம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு பேரனையோ பேத்தியோ பார்க்கணுன்ற அவசரம் எனக்கு இருக்கு. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். கண்டிப்பா சாயங்காலம் சீக்கிரம் வந்துடணும். அம்மாடி ரோஜா, இன்னைக்கு உங்க அம்மா போனே பண்ணலையே. வேணா நீயே போன் பண்ணிட. நம்ம பார்த்த படத்துல சரம் சரமா மல்லிகைப்பூ தொங்குச்சு. தட்டுல எலுமிச்சை பழத்தை தவிர
எல்லா பழமும் வச்சிருந்தாங்க. கண்ணாடி ஜன்னல்ல அழகா 3ஆம் பிறை தெரிஞ்சது. இங்க என்னடானா ஒண்ணுமே காணோன்னு தானே பாக்குற. அப்பா அப்படி ஒரு ஏற்பாடுல தான் இருந்தாரு. நான் தான் சாதாரணமா இருந்தா போதும்னு சொல்லிட்டேன். அணைக்கவா? இல்ல, விளக்கு லைட் அத சொன்ன. இல்ல, இருக்கட்டும். என்ன இல்லன்ற இருக்கட்டும்ன்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மாதிரி அன்ஈசியா இருக்குல்ல? பொம்பளைங்க இல்லாத வீட்டுல இதான் பிரச்சனை. நீ உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கலாம்ல? ஆம். மாமா கூட ஃபோன் பண்ண சொன்னாரு. ஆனா நான் தான் என்ன பேசுறதுன்னு தெரியாம நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு வச்சுட்டேன். ஐயோ, இந்த வீட்டுக்கு வண்டி வண்டியா வெக்க தள்ளிட்டு வந்திருக்க. அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்குவேமா? அம்மா, இந்த பால் எதுக்கு? குடிக்கத்தானே? அப்புறம் அது எது கையில வச்சிட்டு இருக்க? கொடு. இந்த என்னங்க எல்லாத்தையும் நீங்களே குடிச்சிட்டீங்க? தமிழ் படங்களை பாக்குறதே இல்லையா? ஓ சாரி, மறந்தே போயிட்டேன். ரோஜா, உன்கிட்ட என்னென்னமோ பேசணும்னு யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா சட்டுன்னு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ரோஜா, நேத்து நான் ஒரு கனா கண்டேன். அத சொல்லவா? ஏய், அதுல நீ கூட வந்த. சொல்லுங்க. கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் காடு. காடுனா கண்ணு கெட்டின வரைக்கும் தான் இருக்கும். சும்மா பேசாம சொல்றத கேளு. நான் எப்படி அந்த காட்டுக்குள்ள போனேன்னு எனக்கே தெரியல. துணைக்கே யாருமே இல்ல. அதுவும் ராத்திரி வேற. கொஞ்சமா நிலா வெளிச்சம். நடக்கிற நடந்துகிட்டே இருக்கேன். கொஞ்ச தூரம் போன உடனே யாரோ கால்ல தடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தா ஒரு மரத்தடியில நீ நீ சுகமா தூங்கிட்டு இருக்க. அப்படியா? நீ தூங்கிட்டு இருந்தியா? சொல்லுங்க. உன் தூக்கத்தை கலைக்கவே மனசு வரல. அப்புறம் மனசு மனசில்ல. சரி, அதுக்கு மேல சொல்லுங்க. சொல்லுங்க. என்னங்க என்னங்க? ஹலோ. Hi Rose, how are you? என்ன எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கா? நான் தான்மா உன் எக்ஸ் லவர் சங்கர். என்ன வேணும்? நீ தாமா வேணும். எனக்கு ரோஜானா ரொம்ப பிடிக்கணும், உனக்கு தான் தெரியுமே. அதுவும் கண்ட கைப்படாம புதுசா பூத்த ரோஜானா எனக்கு உயிர். அதான் உன் புருஷனை எல்லாம் மீறாம தொல்லை தராம தூங்க வச்சிட்டேன். என்ன ஷாக் ஆகுற? நீ எடுத்துட்டு போய் கொடுத்திய ஒரு டம்ளர் பால், அதுல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்தது நான் தான்.
மகேஷ் இந்நேரம் ஹாயா தூங்கிருப்பானே. சங்கர், உன்னோட கிச்சன் வரைக்கும் என் கை நீளுதுன்னா உங்க சந்தோஷத்தை சிதறடிக்க நான் என்ன வேணா பண்ணுவேன் நீ புரிஞ்சுக்க. இனிமே உங்க வீட்ல போன் அடிச்சா அடுத்த முனையில நான் தான் இருப்பேனே, நீ அலறணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உன்னை அடக்கி முழுசா உன்னை என் பக்கம் இழுக்கல, என் பேரு சங்கர் இல்ல. குட் நைட் ரோஸ். ரோஜா, ஐம் சாரி. எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. என்னையே அறியாம நான் தூங்கிட்டேன். அதனால என்ன? இந்தாங்க காஃபி. ரோஜா, ரோஜா, அப்பா எதுவும் கேட்க மாட்டாரு. கேட்டாருன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோ ப்ளீஸ். ஹலோ, வணக்கம் சார். யார் பேசுறீங்க? அது இருக்கட்டும், நேத்து உங்க ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருந்துச்சு? தூளா டேய், யாரா பேசுறது? கோவப்படுறது பார்த்தா நேத்து நைட் எதுவும் நடக்காம போராட்டம் விட்டுருப்பீங்க போல இருக்கு. டேய், முதல்ல நீ யாரு சொல்ற ராஸ்கல்? அவசியம் சொல்லிதான் ஆகணும்னா சொல்லிடுறேன். மனசை தேத்திக்கிங்க மகேஷ், நான் உங்க பொண்டாட்டியோட காதலன். அவ சொன்னபடியே நேத்து நான் தான் உங்க பால்ல தூக்கு மாத்திரையை கலந்து கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, நேத்து உங்க ரூம்ல நாங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியா இருந்தோம். இதுக்கு மேல கேட்காதீங்க, சொன்னா அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. இதுக்கு மேல நம்பலனா உங்க தலையினை தூக்கி பாருங்க. நாளைக்கு உனக்கு கொடுக்க வேண்டிய தூக்க மாத்திரைய நாங்க பதுக்கி வச்சிருக்கோம். ஓகே, மத்ததெல்லாம் அடுத்த போன்ல வச்சிட்டா. நாளைக்கு உனக்கு கொடுக்க வேண்டிய தூக்க மாத்திரைய நாங்க பதுக்கி வச்சிருக்கோம். மகேஷ், அப்பா, என்னப்பா என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்க? அப்படியே தெரியுது. இல்லப்பா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஆஹா, நான் நம்ப மாட்டேன். நீ எதையோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க. இரு, வேணா உன் பொண்டாடிக்கிட்டே கேட்டு பார்ப்போம். ரோஜா, மகேஷை நல்லா பார்த்து சொல்லுமா. அவன் முகத்துல ஒரு வாட்டம் தெரியுதா இல்லையா? இல்லையே மாமா, அவரு எப்பவும் போலதான் இருக்காரு. அடப்போமா, உன்னை கேட்டேன் பாரு. என் பையனை நான் எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா? அப்பா, எதையாவது இப்படி துருவி துருவி கேட்கறது உங்க வேலையா போச்சு. சாப்பிடுங்கப்பா. அந்த சங்கர் மகேஷ்க்கு ஃபோன் பண்ணி ஏதாவது வத்தி வச்சிருப்பானா? கடவுளே, எனக்காக ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்க.
அதை நீயே கிடைச்சிடாதப்பா. அம்மாடி உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? ஏன் மாமா? இட்லி சாப்பிட்ற மகேஷ்க்கு குருமா ஊத்தி இருக்கிற, சப்பாத்தி சாப்பிட்ற எனக்கு இட்லி பொடி போட்டு வச்சிருக்க. சாரி மாமா, சாரி. உங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்க சாப்பிடுங்க, நான் போய் அட்டென்ட் பண்றேன். ரோஜா, நீ அப்பாக்கு பரிமாறு, நான் அட்டன் பண்றேன். ஹலோ, ரோஜா இருக்காங்களா? 1 minute. ரோஜா, உனக்கு தான் போன். நல்ல வேலை, அம்மா தான் ஃபோன் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஹலோ. ஹாய் ரோஜா, எப்படி இருக்க? பரவாயில்லையே, உன் புருஷன் ரொம்ப டீசெண்டா இருக்கா. ரோஜா கிட்ட குடுன உடனே கொடுத்துட்டான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ரோஜாவை குடுனா கூட கொடுத்துருவோம் போல இருக்க. உன் புருஷன் நடந்துக்கிறத பார்த்தா நான் அவன்கிட்ட சொன்ன விஷயம் பெருசா பாதிக்கல போல இருக்க. உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? என்ன என்ன சொன்ன? சொன்னேன், பால்ல தூக்கு மாத்திரை கலந்து உன் ஃபர்ஸ்ட் நைட்டை கெடுத்தது நான் தான் சொன்னேன். வேற என்ன சொன்ன? நீ யாருன்னு கேட்டான். ரோஜாவோட எக்ஸ் லவர்னு சொன்ன. ரோஜா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. அப்பா இருங்கப்பா, அவ பேசிட்டு வரட்டும், நான் கொடுக்குறேன். இந்தாங்க. அது மட்டும் இல்ல, நீயும் நானும். ஏய் ரோஜா, ரோஜா, யாருமா போன்ல? அது தெரிஞ்சவர் மாமா. கல்யாண வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு விசாரிச்சாரு. ரோஜா, நேத்து விட இன்னைக்கு டிஃபன் பிரமாதம், கலக்கிட்ட. சங்கர் சொன்னதெல்லாம் உண்மையா? அவ அப்படி பேசியிருந்தா இவர் முகத்துல கோபத்தையே காணோமே. ஒருவேளை எதுவும் தெரியாத மாதிரி நம்ம கிட்ட நடிக்கிறாரா? ஒண்ணுமே புரியலையே. ரோஜா, இப்போ புரியுது அந்த சங்கரை பத்தி. நீ மகேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவன் பயந்து ஒதுங்கிடுவான்னு தப்பு கணக்கு போட்டல. எந்த புருஷனுக்கும் தான் பொண்டாட்டியோட கற்பு கௌரவ பிரச்சனடி. அதை சீண்டி விட்டா என்ன ஆகும்னு நீ கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்படி. சார், உள்ள வரலாமா? வாங்க. அஞ்சலிமா இந்த ஃபைலை கொடுத்தாங்க. நீங்க பார்த்து ஓகே பண்ணிட்டா ஆடிட்டர்கிட்ட அனுப்பிச்சிடலாம். நீங்க போங்க. மாமா சொன்னதுக்காக தான் நீ ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்னல. இப்போ அவரே போக வேணும்னு சொன்ன கூட நீங்க வந்து உட்கார்ந்துருக்கல. உனக்கு என்னதான் சொன்னாலும் புத்தியே வராதா?
கூப்பிட்டீங்களா சார்? அடுப்படியில கிடக்கிறவளை கூப்பிட்டு அக்கவுண்ட்ஸ் பார்க்க சொன்னா இப்படிதான். ஃபைல் முழுக்க தப்பா டேலி பண்ணி வச்சிருக்கா. இதெல்லாம் அப்படியே ஆடிட்டிங் அனுப்புனா நம்மள குடும்பத்தோட தெருவில் நிக்க வேண்டியதா. இதை எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில போடுங்க. போங்க. ஒரு நிமிஷம். அஞ்சலி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி கழிச்சது போதும். அவளை இனிமே ரிசப்ஷன்ல உட்கார சொல்லுங்க. வர்ற போன் காலையாவது ஒழுங்கா அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க? அவ தகுதிக்கு அதுவே அதிகம். போங்க. சரி சார். என்ன அங்கிள், ஃபைல் ஓகே ஆயிடுச்சா? அப்பாடா, நான் கூட சங்கர் ஏதாவது சொல்வாரோட பயந்துகிட்டே இருந்தேன். அம்மா, சொல்லுங்க அங்கிள். அந்த ஃபைல் முழுக்க தப்பா டேலி பண்ணிருக்கேன்னு ஃபைலையே தூக்கி அடிச்சிட்டாருமா. அங்கிள், இந்த ஃபைல்ல ஒரு தப்பு கூட இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியுமா. ஆனா இங்கதான் வேண்டாதவ கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம்னு ஆயிடுச்சே. ஏமா திரும்ப ஆபீஸ்க்கு வந்து இப்படி அவமானப்படணும்? சொன்னா கேளுமா, வீட்டுக்கு கிளம்புமா. அங்கிள், அந்த ஃபைல்ல மிஸ்டேக் இருக்குன்னு சொல்றாருல்ல, கொடுங்க. என்ன தப்புன்னு அவரையே கேட்டு திருத்திக்கிறேன். ஐயோ வேண்டாமா, வேண்டாம். ஏன் அங்கிள்? ஐயோ துருவி கேட்டு ஏமா என்ன சங்கடப்படுத்துற? அவர் ஒண்ணு ரிசப்ஷன் உட்காந்து போன் கால் அட்டன் பண்ணா போதும்னு சொல்லிட்டாருமா. என்னம்மா? ஓகே, அதனால என்ன அங்கிள்? அதுவும் ஒரு வேலை தானே, அதையும் பார்த்துட்டா போச்சு. கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? சங்கரை பத்தி சரியா புரிஞ்சுக்காம அவன் கூட பழகினது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் தெரியுது. மாமா சொன்ன மாதிரி மகேஷ் முகத்துல ஏதோ ஒரு வருத்தம் இருக்கிறது உண்மைதான். அது ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம போன ஏமாத்தமா, இல்ல நம்ம கிட்ட சொன்ன மாதிரி உண்மையிலேயே சங்கர் அவருக்கு ஃபோன் பண்ணி எதையாவது சொல்லியிருப்பானா? அவனை யார்கிட்ட சொல்லி அடக்கி வைக்கிறது? சொக்கலிங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறது தான் நல்லது. ஆனா அவர் டென்ஷன் ஆகி சங்கர் கிட்ட சண்டை போட்டு ஏதாவது விபரீதமா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ரோஜா, என்ன மாமா இது? ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணா மளிகை சாமான டோர் டெலிவரி பண்ணிட்டு போறாங்க. நீங்க எதுக்கு சிரமப்படுறீங்க? எந்த டோர் டெலிவரிமா சொன்ன டைமுக்கு வருது? சரி அதை விடு. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு சொன்னி பேசுனியா? இல்ல மாமா, என்னன்னு தெரியல, நேத்துல இருந்து ட்ரை பண்றேன், ஃபோன் ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுது. பகல் வேலையில கடைக்கு வெளியில போயிருந்தாலும் நைட்ல வீட்டுல தான் இருப்பாங்க. நீ ஃபோன் பண்றதை விட எதுக்கும் நேரா போய் பார்த்துட்டு வந்துடுறமா, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. சரிங்க மாமா, நாளைக்கு போறேன். கொடுங்க. அம்மாடி ரோஜா. என்ன மாமா? ஏமா, புதுசா கல்யாணம் ஆனவங்க இப்படியா வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடப்பாங்க? நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது ஹனிமூன் போயிட்டு வாங்கலாமா? அந்த படுபாவி எங்க ஃபர்ஸ்ட் நைட்டே கெடுத்து வச்சிருக்கான். இதுல ஹனிமூன் வர வேண்டி கிடக்கா? என்னம்மா, என்ன யோசனை? இல்ல மாமா, ஹனிமூன் எல்லாம் எதுக்கு? இந்த வீட்ல கிடைக்காத சந்தோஷமா வெளியில கிடைக்க போது? இந்த காலத்துல இப்படி ஒரு கட்டுப்பட்டி போன நான் பார்த்தது இல்ல. வணக்கம் சார். வாங்க. என்ன பிரச்சனை? இப்பெல்லாம் நீங்க இங்க வரீங்கனாலே ஆபீஸ்ல என்ன பிரச்சனைன்னு கேட்க தோணுது. சொல்லுங்க, இன்னைக்கு சங்கர் அஞ்சலி ஏதாவது சொன்னானா? அதை விடுங்க சார். அவருக்கு தான் அஞ்சலி கண்டா பிடிக்கலன்னு ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் திரும்ப அஞ்சலியை ஏன் சார் ஆபீஸ்க்கு அனுப்புறீங்க? நான் அஞ்சலி கிட்ட பல தடவை சொல்லிட்டேன் பிள்ளை. அவ எங்க நான் சொல்றத காதுல வாங்குறா? சங்கர் புறப்பட்டு போனதும் இவ்வளவு ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடி போறா. சரி, அதை விடுங்க. இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு முதல்ல அதை சொல்லுங்க. சார்,
அஞ்சலி கரெக்டா தான் வேலை பார்க்கறாங்க. ஆனா அதுல ஏதாவது குறை கண்டுபிடிக்கிறதுலயே சங்கர் குறியா இருக்காரு. இன்னைக்கு அப்படிதான் சார். அஞ்சலி கொண்டு வந்த ஃபைல ஏதோ குத்தம் சொல்லி பாவம் அந்த பொண்ணை ரிசப்ஷன் உட்கார வச்சுட்டேன். பதிலே பேசாம இதுவும் போய் உட்காந்துட்டு போன் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கு சார். அஞ்சலியை பார்க்கவே எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். அஞ்சலிக்கு வேணும் பிள்ளை, இதுவும் வேணும் இன்னமும் வேணும். 2 தடவை அதட்டினா பூனை கூட சீருது. ஆனா இவ இத்தனை அவமானத்துக்கு அப்புறமும் ஒரு வார்த்தை கூட ஏத்து பேசாம பணிஞ்சு போனா அவனுக்கு இன்னும் தான் குளிர் விட்டு போகும். எனக்கு இப்ப சங்கர் மேல இருக்கிற கோவத்தை விட அஞ்சலி மேலதான் ஆத்திரமா வருது. வரும்போது எல்லாமே சேர்ந்து வரும்னு சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்து மேல யார் கண்பட்டதோ தெரியல, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது. விடுங்க சார், எல்லா சோதனைகளுமே நல்லதுக்கு தான் சார். நானும் அந்த நம்பிக்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க சார், உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். இப்ப நான் போஸ்ட் ஆபீஸுக்கு போய்கிட்டு இருக்கேன். போற வழிதானே ஆபீஸ்ல நடந்ததை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்ப நான் வரட்டுங்களா? கிளம்புங்க. ஆபீஸ்ல நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் இங்க நிம்மதியா இருக்கேன். கொஞ்சம் பாத்துங்க பிள்ளை. சரிங்க, நான் வரேன். எங்கம்மா கோயிலுக்கா? ஆமா மாமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, அதான் பக்கத்துல இருக்கிற கோலவெடி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். என்ன மாமா, காஃபி ஏதாவது வேணுமா? இப்போ எனக்கு எதுவும் வேண்டாமா, நீ கோயிலுக்கு போயிட்டு வந்துரு. சரிங்க மாமா. கொஞ்சம் நில்லுமா. என்ன மாமா? கை காட்டு. கையே மோதிரம் இவ கையில எப்படி வந்துச்சு? என்ன மாமா? ஒருவேளை மகேஷ் கொடுத்திருப்பானோ? ரோஜா, இந்த மோதிரத்தை உனக்கு யார் கொடுத்தது? ஏன் மாமா? கிருஷ்ணவேணி பாட்டி தான் இதை போட்டுக்க சொல்லி கொடுத்தாங்க. கிருஷ்ணவேணியா? எந்த கிருஷ்ணவேணி? என்ன மாமா, அவங்கள முன்ன பின்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அவங்க எங்க கல்யாணத்துக்கு கூட வந்தாங்களே. கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாங்களா? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. சரி, அந்த பாட்டி இந்த மோதிரத்தை கிஃப்டா கொடுத்துட்டு போனாங்களா? கிஃப்டா கொடுக்கல, அவங்க வீட்டு சீரா இந்த மோதிரத்தை கொடுத்தாங்க. அதுவும் மண்டபத்துல வச்சு இதை தரல. கல்யாணத்துக்கு மறுநாள் என்ன அவர் அந்த பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தாரு. அப்போ அவங்க கொடுத்ததுதான் இந்த மோதிரம். அந்த பாட்டி வீடு எங்க இருக்கு? ட்ரிப்ளிகேன்ல, பிக் ஸ்ட்ரீட்ல இருக்கு. நாம மகேஷை தேடி போன வீட்டை தான் சொல்றான்னு நினைக்கிறேன். அஞ்சலி கூட ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்து உள்ள ஒரு பாட்டியோட பேச்சு குரல் கேட்குதுன்னு சொன்னாலே, அந்த பாட்டி மகேஷ் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்களா? அது யாருன்னு அப்புறம் கவனிப்போம். ரோஜா, முதல்ல அந்த மோதிரத்தை கைட்டு. ஏன் மாமா? கழட்டி கொடு சொல்றேன். கழட்டி கொடுமா. இனிமே இந்த மோதிரத்தை நீ தொடக்கூட கூடாது. அதை விட முக்கியமான விஷயம், நீ இனிமே அந்த ட்ரிப்ளிகேன் வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படக்கூடாது. ஏன் மாமா, அவங்க நமக்கு ஆகாதவங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்குமா? நான் எதை சொன்னாலும் உன் நன்மைக்கு தான் சொல்லுவேன். மகேஷ் கூப்பிட்டா கூட நீ இனிமே அந்த ட்ரிப்ளிகேன் வீட்டு பக்கம் போக கூடாது. ஹலோ அங்கிள். வாப்பா சங்கர், என்ன அங்கே நின்னுட்ட? உள்ளவா. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? வாப்பா. ஹலோ அங்கிள். உட்காரு. வணக்கங்க. என்னப்பா திடீர்னு இங்க வந்திருக்க? கிண்டில நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இந்த வழிதான். சரி, போகும்போது உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னங்க, ஒரு காஃபி கிடைக்குமா? என்னம்மா பார்த்துட்டு நின்றுட்டே இருக்க? போ, சங்கருக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு கோயிலுக்கு கிளம்பு.
நாம போயிட்டோம்னா இவன் மாமா கிட்ட என்னெல்லாம் சொல்லுவானோ? என்னம்மா பார்த்துட்டே இருக்க? போமா. அப்புறம் இப்போ உங்க அப்பா சொக்கலிங்க எப்படி இருக்காரு? இருக்கார் அங்கிள். மகேஷ் வரப்போற நேரத்துல கரெக்டா வந்திருக்கா. மாமாவும் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரே. ச்சே, அந்த ராஸ்கலுக்கு ஏன் கையால காஃபி வேற போட்டு தரணுமா? அங்கிள், வீட்ல மகேஷ் இல்லையா? மகேஷ் ஆபீஸ் போயிருக்கான்பா. வர நேரம் தான், வந்துருவான். ஓஹோ. மகேஷ் வர்றதுக்குள்ள இந்த மோதிரத்தை எங்கேயாவது மறைச்சு வைக்கணுமே. தேங்க்யூ. ரோஜா, நீ பேசிட்டு இருமா, நான் வந்துடுறேன். ஹாய் ரோஜா, எப்படி இருக்க? அப்படியே நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்குமே. சட்டுன்னு ஒரு கத்தி எடுத்து என்ன குத்தணும் போல ஆத்திரம் பொங்குமே. இவனால நம்ம வாழ்க்கை எந்த நிமிஷம் சரியுமோன்னு அடி மனசுல ஒரு பயம் கிளம்புமே. இதான் எனக்கு வேணும். எனக்கு பண்ண துரோகத்துக்கு ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வலி அனுபவிக்க வைப்பேன். என்னப்பா சங்கர், ரோஜா போட்ட காஃபி எப்படி இருக்கு? காஃபி சூப்பருங்க. ஓகே அங்கிள், நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. மகேஷ் வந்தா நான் வந்துட்டு போன சொல்லுங்க. ஓகே அங்கிள், பாய். சரிப்பா, அப்பா விசாரிச்சேன்னு சொல்லு. ஓகே அங்கிள், வரேங்க. ரொம்ப மரியாதையான புள்ள. சரி சரி, நீ கோயிலுக்கு கிளம்புமா.